பழையனூர் நீலி. நீலி என்பவள் காசியில் பிறந்தவள். வியாபார நிமித்தமாகச் சென்ற காஞ்சி வணிகன் அவளை ஏமாற்றி அவளையும் அவளது சகோதரனையும் கொலை செய்கிறான். இதனால் கோபமடைந்த நீலி பழிவாங்கப் பேயாக அலைந்தாள். நீலியின் சகோதரன் நீலன் நீலியை காப்பாற்ற முயன்று அவளுடன் சேர்ந்து இறந்து பேயாகிறான். இருவரும் நீலன் நீலி என்ற பேய்களாக ஆலங்காட்டில் அலைகின்றனர். நீண்ட காலத்திற்குப் பிறகு நீலி மறுபிறவி எடுக்கிறாள் மற்றும் அந்த வணிகனும் புவனபதி என்ற வணிக குலத்தில் தரிசனன் என்ற பெயரில் பிறக்கிறான். நீலியின் பழிவாங்கும் ஆவேசம் அவனை பின்தொடர்கிறது. தரிசனன் திருமணம் செய்து குழந்தை பெற்ற பிறகும் நீலி அவனைத் தொடர்கிறாள். பஞ்சாயத்துத் தீர்ப்பின்படி நீலனும் நீலியும் இறந்த இடத்தில் தரிசனனை பழிவாங்க நீலி பேய் வடிவில் வந்து அவனை அவனது வீட்டிலேயே கொன்றுவிடுகிறாள். இதனால் பழையனூர் ஊர் பெரியோர்களாகிய 70 வேளார்களும் வணிகனுக்கு செய்த சத்தியத்தின்படியே 70 பேரும் ஒரே இடத்தில் தீக்குளித்து உயிர் நீத்தார்கள். இந்தக் கதை திருவாலங்காடு அருகே உள்ள பழையனூர் நீலியம்மன் கோயிலுடன் தொடர்புடையது. நீலியம்மன் கோவில் சிவன் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது.